Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 134. ஓபன் பண்ணா சோ ஒன்னு மலை கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப இப்படி ஒரு சவுண்டு, அட நம்ம லூஃபி தான் உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ளே இருந்தவன பயலுக்கு போர் அடிக்குது, எப்பண்டா மலை நிக்குங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இறப்பான். சரி உசோப்பாச்சு ஏதாச்சும் ஃபன் பண்ணுவானான்னு கேட்டா அதுவும் இல்ல, என்ன ஒரே ஒரு வெடி வச்சிருக்கானாமா, ட்ரை பண்றியான்னு கேப்பான். நம்ம நமி அதெல்லாம் வேண்டாம் நீர்வா, பின்ன ஏதாச்சும் எதிரிங்க ஷிப் இங்க பக்கத்துல சுத்திட்டு இருந்துச்சுன்னா இந்த சத்தத்தை கேட்டு வந்துருவாங்கல்ல, அதுவும் ரைட்டு தானே அப்படியே பத்துன்னு விழுவான். பார்த்தா அங்க ரோபின் பயங்கரமா புக்கு படிச்சிட்டு இருப்பா. என்ன இவ எப்ப பார்த்தாலும் புக்கு படிக்கிறா, அப்படி என்ன புக்கு தான் படிக்கிறேன்னு ஆர்வமா பாப்பானா. எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு, என்னன்னா லூஃபி ஒரு புக்கை இன்ட்ரெஸ்டா கேக்குறானான்னு. ஏன்பா ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீருவாங்க. அப்புறம் அவ படிக்கிற புக்கு பேரு சொல்லுவா, தி ரெயின்போ மிஸ்ட். இது ஒரு நாவலாமா, ஒரு பர்சன் கடல்ல அன்யூஷுவலான ரீஜன்ல பண்ண அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் அதுல இருக்கும்பா. அட்வென்ச்சரா கேட்கும் போதே நல்லா இருக்குன்னு புக் எடுப்பான். நமியால நம்பவே முடியல, ஏன் எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒன்னொன்னு தோணும், இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையேன்னு. அப்போ ஜோரோ வந்து வெளியில ஒரு ஐலாண்ட பார்த்தேன்பா, உடனே அந்த புக்கை வச்சுட்டு ஓடிடுவான். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவாங்க, ஏன்னா பையன் அந்த புக்கை படிச்சிட்டானா உலகம் அழிஞ்சிருமே. அப்படியே கட் பண்ணி அந்த தீவை காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா அப்பா கல்லறைக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. அதுவும் மலைன்னு கூட பார்க்காம உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. அப்படியே பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாளா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க கரெக்டா கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஜோரோவையும் ரோபினையும் மட்டும் கப்பல்ல விட்டுட்டு மிச்சவங்க எல்லாம் அந்த தீவுக்குள்ள போவாங்க. ஏன்னா கப்பலை பார்த்துக்க ஆளு வேணும்ல. ரைட் ஹேண்ட் அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அங்க ஒரு டவுனு. என்னதான் அந்த டவுனு சின்னதா இருந்தாலும் பார்க்க செம்மையா இருக்கு, இங்கேயும் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் போலன்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டே வருவாங்க. அந்த டைம் லூஃபி அங்க தொண்டைகளியே கத்திட்டு இருப்பான். என்னடா ஏதாச்சும் வாண்டட் போஸ்டரான அடிச்சு புரண்டு வந்து பார்த்தா ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலை பத்தி போட்டிருக்கோம். அதுவும் இன்னைக்கு தான் அந்த ஃபெஸ்டிவல் கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. நமிக்கெல்லாம் செம ஹாப்பி, ஏன்னா அவ ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாமா. உடனே சஞ்சி, ஒண்ணு கவலைப்படாத நமி, நான் உன்னை பத்திரமா கூட்டு போறேன்பா. அவ இழிச்சுக்கிட்டே சொல்லிடுவா, ஒரு வெங்காயமே வேண்டாம், என்ன பார்த்து எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாருன்னு. அசிங்கமா போச்சேன்னு அங்கேயே கவுந்துருவான். நமி தான் அந்த ஃபெஸ்டிவலுக்காண்டி ரொம்ப ஆர்வமா இருக்கா. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து, என்னப்பா உங்களை எல்லாம் நான் இங்க பார்த்ததே இல்லையே, ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்காண்டி வந்தீங்களான்னு கேட்பாரு. ஏன் இது அவ்வளவு ஃபேமஸானு கேட்டா ஆமா பாரு, ஏன்னா இந்த ஐலாண்ட்லயே இது ரொம்ப ஃபேமஸான முக்கியமான ஃபெஸ்டிவல் ஆமா. 400 வருஷமா இதை கொண்டாடிட்டு வர்றாங்க. இதை கேட்டவன வாய பொளந்துருவானுங்க, அத்தனை வருஷமா ஃபாலோ பண்றாங்கன்னு. அப்போ கடைக்காரர் ஒருத்தர் அங்க மலையில இருக்க ஒரு டவரை காமிச்சு, அங்க இருக்க மக்கள் தான் 400 வருஷமா இந்த வெடியெல்லாம் ரெடி பண்றாங்களாமா. இப்போதைக்கு அங்க ஒரே ஒரு வயசானவரும் ஒரு குட்டி பொண்ணும் தான் இருக்காங்க. அப்ப அந்த வயசானவரு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் தனியாலாவா பண்றாருன்னு கேட்டா அந்த குட்டி பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாளாமா. அவங்க ஒரு வருஷமா உட்கார்ந்து வேலை பாக்குறது இந்த ஒரு நாளைக்காக. ஆனா சூப்பரா இருக்கும் பாங்க. நம்ம லூஃபிக்கு ஒண்ணு புரியல, எதுக்கு வருஷ கணக்குல உட்கார்ந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு. ஏன் நம்ம சிவகாசியில பண்ணுவாங்களே வருஷ கணக்குல அவங்க பண்ற பட்டாசை நம்மளுக்கு தீபாவளிக்கு ஒரே நாள்ல வச்சு தீப்பாங்க. நம்பி கிட்ட கேட்டோம்னா அவளுக்கே தெரியல, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னாலும் உனக்கு புரியாது ஓகேவா, அதனால பேசாம இருந்தவன அவனு வாய மூடிடுவான். அப்பதான் நம்ம உசோப்புக்கு ஒரு ஐடியா வரும், என்னன்னா இவங்க கிட்ட கன் பவுடர் சுத்தமா இல்ல, வெடியெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பா கன் பவுடர் தேவைப்படும்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் போய் வாங்கிக்கலாமா, அவங்க தர்றாங்களோ இல்லையோ அதுக்குள்ள ஏன்டா டிசைட் பண்றான்னு கேட்டா நான் கொஞ்சோண்டு வாங்கிக்குவேன்னு சொல்லி குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த விவரம் சொன்ன ரெண்டு பேரும் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி இந்த வருஷமும் நடக்க கூடாதுன்னு பேசிக்குவாங்க. அப்படின்னு நடந்துன்னு ஷாக்கா கேப்பா. உடனே அவனு சொல்ல வருவான், நான் கடைக்காரன் சொல்ல விட மாட்டான், எல்லாருமே ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வரது என்ஜாய் பண்றதுக்காக, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாத நல்லா இருக்காதும்பா. அட ஆமா இல்ல அதுவும் கரெக்ட் தான், நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிடுவான். உடனே லூஃபியும் சரி ரைட் விடுங்க, இந்த மேட்டர் ஜோரோ கிட்டயும் ரோபின் கிட்டயும் சொல்லுவானா. ரோபின் பேரை கேட்டவனே சஞ்சி அவகிட்ட நான் சொல்றேன்ட்டு கிளம்புவான். ஆனா நமிக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் தோணுது. சொல்ல போறேன்ட்டு கிளம்பின லூஃபி ஃபர்ஸ்ட் சாப்பிடுவான். சஞ்சி காண்டாயி கத்திட்டு இருப்பான். இவனோட காமெடி தான் இங்க உசோப்பு. அவன் கையில ஒரு ஃபயர் ஒர்க்கை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது அவங்க கிட்ட போய் காமிச்சா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்டானு சொல்லி கன் பவுடரையும் ஃப்ரீயா வேற கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நம்ம உசோப்புக்கு இருக்க நம்பிக்கை இருக்கே என்னைக்குமே அபரிவிதமான நம்பிக்கை தான். அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வருவான். யாரா நீன்னு ஒருத்தன் பயங்கரமா கேட்பான், என்னப்பா தம்பி மூஞ்சில கோலமெல்லாம் போட்டு வச்சிருக்கே, நீ தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றியான்னு கேட்பான். ஆமாடா நான் தான் பாஸ் ஒடாமா பைரோ டெக்னிஸ்ட் பாரு, அதாவது வானவேடிக்கையை காட்டுற மெயின் ஆளு இவர் தான். அவரா நீங்கன்னு உசோப் அப்படியே வலிவான். உங்ககிட்ட நிறைய கன் பவுடர் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் தர்றீங்களான்னு நைஸா கேட்பான். அவரு டைரக்டா சொல்லிட்டு போயிருவாரு, உன்ன மாதிரி ஒரு மாங்கா மடனுக்கெல்லாம் கன் பவுடர் தர முடியாது, அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு குட் பைன்னு. உசோப் போறதா இல்ல, ஐயா தலைவரே கொஞ்சம் கருணை காட்டுங்க, என்னோட பாருங்க மிரண்டுருவீங்க அப்படி இப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா பெரிய சைஸ்ல பயங்கரமா ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இதுதான் 40th ஜெனரேஷன் ஒடாமா. அப்படியே மிரண்டு போய் பாப்பான். அவர் அங்க வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பாரு, உள்ள வர்றதுக்கு உனக்கு எவன்டா பர்மிஷன் கொடுத்தான்னு. இது உங்களோட பேப்பர் மிஷேவான்னு கேப்பான். டேய் ஒரு பேப்பர் மிஷேவோட மாஸ்டர் கிட்டே வந்து பேப்பர் மிஷே எப்படி பண்ணி ஆடா நான் கேக்குற, அண்ணாரி பயல ஏதோ டீசெண்டா சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அவன் பண்ணத பின்னாடி மறைச்சுக்குவான், ஏன்னா அவன் தான் பெஸ்ட்னு நினைச்சான், ஆனா அதுக்கு மேல அங்க மாசா பண்ணி வச்சிருக்காரு. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து அதை யாரோ புடுங்குவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு. என்ன
என்னது இது இப்படி பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் லூசா இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. ஆமா இதையே ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க, இத பினிஷ் பண்ணலன்னா வேஸ்டா போயிருன்னு வேற சொல்லுவாளா. நம்மளுக்கு செமையா ஷாக் ஆகும். ஆமா யாருமா நீ இவ்வளவு பக்காவா சொல்றேன்னு கேட்டவனே, என் பேரு தான் கொடாமா, நான் என் கிராண்ட்பா ஒடாமாவோட பேத்தி, இங்க தான் இருக்கேன் புடிங்கன்ட்டு போவா. அப்படின்னு அந்த வயசானவருக்கு ஃபயர் ஒர்க்ஸுக்கு ஹெல்ப் பண்ற பொண்ணு நீதானா, உன்னை பத்தி சொன்னாங்க என்ன. ஆமா நானே தான்பா, நான் சின்ன பொண்ணுங்கிறதுக்காக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கும் ஸ்கில் இருக்கு, சொல்ல போனா என் தாத்தா அளவுக்கு இருக்கும்பா. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம மண்டையிலேயே டங்குன்னு ஒரு அடிய போட்டு ஓவரா வாய் பேசிட்டு இருக்காத. லான்ச் பண்ற டீமை கான்டாக்ட் பண்ண சொன்னனே பண்ணியானு கேப்பாரு. எல்லாம் பண்ணிட்டாலாமா, சீக்கிரமா வர்றேன்னு சொன்னாங்கப்பா. அதுக்கு முன்னாடி நீ மார்டர்ஸ ப்ரிப்பேர் பண்ணும், சீக்கிரமா அந்த வேகனை ரெடி பண்ணு போன்னு சொல்லி மாட்டுவாரு. அவளும் சரி ஓகேன்ட்டு போவா. சைல்டு லேபர் எல்ட்டு பைய குடும்பப்படுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஓகேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். உசோப்பு வாயை பொழுதுகிட்டு பாத்துட்டு இருப்பானா, என்னடா இங்க லுக்கு 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 வெளிய போடா அயோக்கிய ரேஸ்கலும் பாரு. நான் ஏன் போனோம் ஒய்னு கேட்டோனே கையில இருக்க பைப்பை தூக்கிட்டு அடிப்பாரு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். ஏன் இந்த கிளப்பைய இவ்வளவு கொடூரமா இருக்கானா, அப்படி என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு அவன் பாட்டு கிளம்புவானா. அப்ப அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். உடனே நம்ம பயிலும் பண்றேன்னு வாரி விழுந்துட்டு கிடப்பான். பட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஹெல்ப் பண்ணுவான். நீங்க இங்க அப்ரண்டிஸா வேலை பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, நான் கன் பவுடர் வாங்க வந்தேன், ஆனா கிடைக்கலாம்பா. நீங்களே கன் பவுடர் வச்சு ஃபயர் ஒர்க்ஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அப்ரண்டிஸா இருக்கணுமே, அப்பதான் கரெக்டா இருக்கும்பா. ஏன்னா ஆல்ரெடி நம்மளால ஒரு பாம் மாதிரி ஒண்ணு பண்ணி கொண்டு வந்தால, அதை வச்சு சொல்றான். நம்ம பையன் அது விளையாட்டுக்கு பண்ணேன், மத்தபடி நான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ற ஆளெல்லாம் கிடையாதுன்னு ஒண்ணு. அதனால என்ன நீங்க பண்ணதை கம்ப்ளீட்டா முடிங்கப்பா. அவன் ஆல்ரெடி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான் தான் நினைச்சானாமா. ஆனா இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லம்மா. ஆக்சுவலா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ பக்காவா முடிச்சா மட்டும்தான் அது பியூட்டிஃபுல்லா வெடிக்கும். அதுவும் நைட் அது ஸ்கைல வெடிக்கிற அழகு இருக்கே வேற மாதிரி. அதனாலதான் இவங்க ஃபயர் ஒர்க்ஸை இன்னும் ஸ்டோர் ஹவுஸ்ல பினிஷ் பண்ணாம தான் வச்சிருக்காங்களாமா. இவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்யூப்மெண்டா யூஸ் பண்ணாத வரைக்கும் இது பினிஷ் பண்ணாத ஒண்ணுதான். உசோப்பெல்லாம் அசந்துருவான். பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீ அவ்வளவு குறைவாலாம் எடை போட்டுறாதீங்க, நான் வேற லெவல்னு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். பட் இந்த பெரிய பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பண்டா இது வெடிக்கும் அதை பார்க்கலான்னு ஆர்வமா இருக்கு, ஆனா இன்னும் அன்பினிஷ்டா இருக்குன்னு சொல்றியாமா. அப்பதான் அவ சோகமா லாஸ்ட் இயர் நடந்த மேட்டரை பத்தி சொல்லுவா. என்னடானா இதே மாதிரி லாஸ்ட் இயர் ஒன்னு இருந்துச்சு, அதை லான்ச் பண்ண ட்ரை பண்ணலாமா. ஆனா இவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அது ஒழுங்கா ஒர்க் ஆகல. அது கண்ட மணிக்கு வெடிச்சதுல அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்களாமா. அதுவும் போன வருஷம் தான். அதுவும் பயங்கரமான பிளாஸ்ட். அத உள்ளுக்குள்ள வலியோட வெளியே சிரிச்சுக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு சொல்றதோட சோ இன்னும் மழை பெய்யுது. இவங்க வேற ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா கிளம்புனாங்க. ஆனா மழை பெஞ்சதுனால அப்படியே ஓரமா நிப்பாங்க. சரி மழை பெஞ்சாலும் ஃபயர் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்களான்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டா. அவளுக்கு அவங்க அம்மா அப்பா செத்து போன நினைச்சு ஒரே கவலை. அப்ப அந்த பொண்ணோட தாத்தா ஒடாமா வந்து பாத்துட்டு மழை பெய்யுது அதனால ஒண்ணும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வெடிக்கிற காட்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு உசோப் கிட்ட ஒரு ரகசியம் சொல்லும். என்னன்னா இன்னைக்கு நைட்டு 200 காஜ் ஷெல்லை இவன் லான்ச் பண்றதா பிளான் பண்ணிருக்காளாமா. உடனே அவன் பீதியாவான். அவன் வாயில அவன் பாலையே போட்டு லாக் பண்ணிடுவான். ஐ மீன் வெடிகுண்டு. என்ன சத்தம்னு அப்படியே அந்த சின்ன பொண்ணு சமாளிக்கும். அவரும் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுக்காம போயிருவாரு. உசோப்புக்கு இங்க பீதியாவும். ஏன்னா இவ ரொம்ப சின்ன பொண்ணு, இவளால எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயத்த லான்ச் பண்ண முடியாது. அதனால வேண்டான்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட லான்ச் டீம் இருக்கு, அவங்க கிட்ட நான் சீக்கிரட்டா ஹெல்ப் கேட்டுக்க போறேன்பா. ஆனா அதுலயும் பிரச்சனை இருக்கு. இன் கேஸ் அது மட்டும் ஃபெயில்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே காலி. அந்த குட்டி பொண்ணுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவளுக்கு இதை எப்படியாச்சும் பண்ணி ஆகணும். லான்ச் டீமை மாட்டி விட போறியான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க கவர் மட்டும் தான் பண்ணுவாங்க, மத்தபடி லான்ச் பண்ற வேலையெல்லாம் என்னோடதும்பா. சோப்பு பயந்துருவான். ஏன்னா இவ சின்ன பொண்ணு, ஏதாச்சும் எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா அதனால விட மாட்டேன், இந்த விஷயத்த உங்க தாத்தா கிட்ட சொல்லியே தீர்வேன்னு வேகமா சொல்ல போவான். அந்த குட்டி பொண்ணு காண்டாயி அவன் கால்ல ஒரே அடி, அப்படியே தடியா அவன் தாவாலியா அடி விழும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணு கத்துவானா. அவளுக்கு அவ டேடி மம்மியோட ட்ரீமை கலைக்க கூடாது, எப்படியாச்சும் அதை சக்சஸ் பண்ணும், அதனால நான் இதை பண்ணியே தீருவேன்பா. எது உங்க அம்மா அப்பாவோட கனவான்னு உசோப்பு ஷாக் ஆயிருவான். ஆக்சுவலா இவங்களோட ஜெனரேஷன் தான் அடுத்தடுத்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் 400 வருஷமா. சோ அதனாலேயே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பத்தி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் அதிகமா இருக்கு, அதுவும் 200 காஜ் செல் அளவுக்கு பண்றதுக்கு. ஆனா அதை பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்கன்னா இவங்க ட்ரெடிஷன் அப்படியே ப்ரோக் ஆயிரும். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குன்னு வெளியில ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. அவங்க அம்மா அப்பாவோட கனவை இவன் நிறைவேற்றி இவளுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னு காட்டணுமாமா. அதனால தான் இன்னைக்கு நைட்டு அவங்களோட கனவை நான் நிறைவேற்ற போறேன், விடுறதா இல்லம்பா. உசோப்புக்கும் அவ ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லாவே புரியுது. ஆனா இது ரொம்ப ரிஸ்க். சரி இந்த விஷயத்தை எதுக்கு உசோப் கிட்ட சொன்னான்னு பார்த்தா அவங்க தாத்தாவை டைவர்ட் பண்ணுமாமா. அதுக்காண்டி தான் இந்த விஷயத்தெல்லாம் உசோப் கிட்ட சொல்லியிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லான்ச் டீம் ஆளுங்க எல்லாம் ஷெல் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு இங்க வந்துருவாங்க. அவங்க வேலையை பாக்குற வரைக்கும் கிராண்ட்பாவை உள்ளுக்குள்ளேயே வச்சு டைவர்ட் பண்ணணும், அவர் வெளியே வரவே கூடாது. இந்த வேலையை எப்படியாச்சும் நீங்க தான் பண்ணணும்னு உசோப் கிட்ட கேட்டு கெஞ்சிருப்பா. அவனுக்கு ஒரே குழப்பம், ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான வேலை. சோ எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றது, ஏதாச்சும் எசக புசகா தப்பாச்சுன்னா இவன் தலை தானே உருளும். அதனால ஒரே குழப்பத்திலேயே போவான். எங்க இந்த குட்டி பொண்ணு எப்படியாச்சும் எங்க அம்மா அப்பாவோட கனவை நிறைவேற்றியே தீருவேன், இது வரைக்கும் பாதி தான் நிறைவேறி இருக்கு, முழுசா நிறைவேற்றாம விட மாட்டேன்பா. இங்க அப்படியே நடந்து வந்த உசோப்பு திரும்பி அந்த டவரை பாப்பானா. அப்ப திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அதே நேரம் இங்க அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அவகிட்ட அவங்க தாத்தா வந்து என்னமா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு இருக்கியா, இதைத்தான் லான்ச் பண்ண போறியான்னு கேட்டவனே அவளுக்கு செமையா ஷாக் ஆகும். என்னன்னா உங்க தாத்தாக்கு மேட்டர் தெரிஞ்சிருத்து, அவரு நீ சின்ன சின்ன விஷயத்த மட்டும் தான் லான்ச் பண்ணணும், பெருசா எதுவுமே லான்ச் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாரு. அட லான்ச் டீம் ஏமாத்திட்டாங்க, அதாவது அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க, என்ன தம் குண்டு பொண்ணு இந்த மாதிரி
மாதிரி டேஞ்சரான ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லும்போது எப்படி அவங்க ஓகே சொல்லுவாங்க? அவங்க தாத்தாவும் கண்டிப்பா நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவாரு. அவ காண்டாயி அவங்க டீம்ல இருக்க எல்லாத்தையும் புடிச்சு கத்துக்கத்துன்னு கத்துவா. ஏன்னா அவ்வளவு சொல்லியிருப்பா, இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லாதீங்கன்னு. நான் அப்புறமும் சொன்னதுனால அவளால தாங்கிக்க முடியல. அவங்களும் பாவம் என்னதான் பண்ணுவாங்க? லாஸ்ட் டைம் மிஸ்ஃபயர் ஆனதுனால தான் அவங்க அம்மா அப்பாவே இறந்து போயிட்டாங்க. அதுவும் அவங்க அவ்வளவு ட்ரெயின் ஆனவங்க, எக்ஸ்பர்ட். இந்த டைமும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இவளோ சின்ன பொண்ணு, எப்படி இவளை நம்பி விட முடியும்? அதனால தான் சொல்லியிருக்கானுங்க. ஆனா அவ கத்துக்கத்துன்னு கத்துவா, எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல, நான் எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேன்னு. உடனே அவங்க தாத்தா அட்வைஸ் பண்ணுவாரு, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா உன் ஆசையை நிறைவேற்ற இடம் இது இல்ல, அத புரிஞ்சுக்க. என்ன உடனே குட்டி பொண்ணு காண்டாயி குடு அங்க இருந்து ஓடிடுவா. உசோப் இந்த மேட்டர் எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு நேரா உள்ள போவான். இந்த லான்ச்சிங் டீம் எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவன் அந்த தாத்தா கிட்ட போய், யோ இவ்வளவு மலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பான். அட ஈஸ்ட்ல இருந்து காத்தடிச்சிட்டு இருக்கு, அதனால கண்டிப்பா மழையெல்லாம் நின்றும், அதனால கண்டிப்பா பஞ்சாயத்து எல்லாம் பாரு. அப்ப நம்மால அந்த டமா பார்த்துட்டு, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன 400 வருஷமா இங்கதான் இருக்கான்னு கேட்பான். ஆமா அதுக்கு என்னன்னு கேட்டவொடனே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா, என்ன சொல்லி தொலையும் பாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவோட கல்லறைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. லாஸ்ட் டைமும் மலையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தா, இப்போ அப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த டைம் உசோப் வந்து அப்படியே கேஷுவலா பேச்சு கொடுப்பானா. அந்த குட்டி பொண்ணு என்ன நினைச்சுக்கும்னா, மழை நின்றுச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவே வெடி வெடிக்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி ஸ்டாப் ஆகலைன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சோகமா வெடிக்க முடியலன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. உசோப்புக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால அவளை அப்படியே சேரா பண்ணுவான். உன்னோட சொந்த ஃபயர் ஒர்க்ஸ் லான்ச் பண்றதுக்காக மலையவே ஸ்டாப் பண்ணலாம், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாமா. அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவோட கனவை எப்படியாச்சும் நிறைவேற்றணும். அப்ப அப்படியே அவங்க அம்மா அப்பா கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பாளா. உசோப்பு கொஞ்சம் ஆறுதலா பேசுவான். என்னன்னா இன்னும் அவளுக்கு டைம் நிறைய இருக்கு, சோ பொறுமையா அந்த 200 ஷெல் வெடியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவோட கனவை நீ நிறைவேத்து. இப்போதைக்கு உங்க தாத்தாவே அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டோம், இப்போதைக்கு நீ செஞ்ச ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிக்காமி, அது நல்லா தான் இருக்கும்னு சொன்னவன தான் அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் தெளிவாவா. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இன்னைக்கே அதை பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்ல, கண்டிப்பா அதை ஒரு நாள் பண்ணலாம், அதுவும் அவ கையால செஞ்சது. இது அவ சொன்ன உடனே உசோப் இருந்துகிட்டு மேல பார்த்து, பாத்தியா நீ சொன்ன உடனே மழை நிக்க போதும்பா, ஆக்சுவலா மேல அப்படியே மேகம் கலைஞ்சிட்டு இருக்கு, அதை மேட்ச் பண்ணி உனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுமா, அப்பன்னு மழை நின்றுமா. உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு செம ஹாப்பி. ஏன்னா மழை ஸ்டாப் ஆனா அவங்க அம்மா அப்பா இவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்னு சொன்னால. இப்போ உசோப் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா. அவளுக்கு செம ஷாக்கு. யாரு எப்படி இந்த மிராக்கிள பண்ணேன்னு அப்படியே ஆச்சரியமா கேப்பா. அவன் சும்மாவே புருடா விட்டு தள்ளுவான். இப்படி எல்லாம் அந்த குட்டி பொண்ணு கேட்டா சும்மா இருப்பானா. நான் தான் ஹெவன்ல இருந்து வந்த மெசஞ்சர் உசோப் ஏஞ்சல், நல்லா பாத்துக்க. என்ன உடனே போடா பைத்தியம் அங்க இருந்து ஓடிடுவா. கண்டுபிடிச்சிட்டா போலேன்னு முழிப்பான். ஆனா போறப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை காட்டுவேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போவா. சரி ரைட்டு, அந்த குட்டி பொண்ணை சரி பண்ணியாச்சுன்னு நம்மளும் நிம்மதியா போவான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஒக்கா மக்கா எல்லாம் வாய பொளந்துகிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பயங்கரமான வான வேடிக்கை. அதை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ஏன் அந்த குட்டி பொண்ணு கூட ஏகப்பட்ட வெடியை வெடிக்க வச்சுட்டு இருப்பா. எல்லாம் அதை ஆணு பாக்குறாங்க. நான் லூஃபி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே பாப்பான். சாப்பாட்டுக்கும் நம்ம பையன் சைஸுக்கும் சம்பந்தம் இருக்கா பாத்தீங்களா. சோ இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். அந்த உடாமாவை பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாம் பக்காவா போகுது, நம்ம வேலையை பார்ப்போம்னு அவர் அங்க ஏதோ மெக்கானிசம் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது வீல்ஸை யூஸ் பண்ணி அழகா அந்த பெரிய சைஸ் பாம டிராக் பண்ணியே கொண்டு வர்றாரு. ஏன்னா மத்தவங்களை வச்சு இழுத்து கொண்டு வர தேவையில்லை. இந்த ட்ரிக்கை உசோப்பு தான் சொல்லி கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டவர் தான் கரெக்டான இடம்னு வேற சொல்லியிருக்கான். அதனாலதான் பையன் அங்க பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, யார் இவன் இந்த அளவுக்கு வெறித்தனமா வேலையை பார்த்திருக்கானேன்னு. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வழியா மேல கொண்டு வந்துட்டான். அங்க பார்த்தா கலர்ஃபுல்லா வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்குமா. இங்க அந்த புள்ள சூப்பரா அடுத்தடுத்துன்னு பாம லோட் பண்ணிட்டே இருப்பான். ஈவுக்கு மேல சும்மா கலர் கலரா பிளாஸ்ட் ஆகி தள்ளும். உசோப்பு வந்து பார்த்துட்டு சூப்பருமானா. சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டவன பக்காவா இருக்கும்பா. இங்க வான வேடிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசி வெடியும் கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அத்தனையும் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த டைம் உசோப்பு அவர்ல இருந்து அவன் ரெடி பண்ண பட்டாசை பிளாஸ்ட் பண்ணி விடுவான். ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அங்க மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன இது இந்த பக்கம் எல்லாம் வெடிக்கிறாங்க, ஆனா பெருசா இல்லையா பாங்க. அவனுக்கே ஷாக்கு, நம்மளோடதெல்லாம் இவ்வளவுதான் வெடிக்கும் போலன்னு. சரி இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணும், வேலைய பாரா கிளவான்னு கத்துவான். ரைட்டுன்னு சொல்லி லைட்டா அந்த தீப்பொறியை மட்டும் தான் தட்டி விடுவாரு. அவ்வளவுதான், அந்த பெரிய சைஸ் பாம் அப்படியே மேல திருச்சு போய் பட்டாலும் வெடிக்கும். மொத்த இடமுமே பயங்கர கலர்ஃபுல்லா மாறிடும். அப்படியே வெடிச்சு லைட்டு மேல பெஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரு செகண்ட் அதை அப்படியே ஸ்டன் ஆகி பாப்பாங்க. அதுவும் நம்மால எல்லாம் வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த அவங்க வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. இங்க இவளுக்கு ஷாக்கு, அவங்க அம்மா அப்பாவோட ஃபயர் ஒர்க் ஆச்சுன்னு. அவளாலேயே நம்ம முல்ல எப்படி இதை வெடிக்க வச்சாங்கன்னு. ஆக்சுவலா ஒவ்வொரு பாமையுமே வெடிக்க வைக்க பெரிய சைஸ் பைப் மாதிரி ஒண்ணு தேவை. அது இல்லாதனால தான் இப்ப பஞ்சாயத்து. அதனால தான் உசோப்பு அந்த பெரிய சைஸ் டவரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அந்த வெடி வேற லெவல்ல இருந்துச்சுல்ல. கண்டிப்பா நானும் அதே மாதிரி ஒன்னு உருவாக்குவேன்னு சொல்லிட்டு மம்மி டாடி ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இங்க உசோப்பு இப்பவாச்சும் கொஞ்சம் கன் பவுடர் குடுப்பீங்களான்னு கேட்பான். அவரு மூஞ்ச டெரரா வச்சு, டே வீணா போனவனே, எனக்கு உன்னை பத்தி ஒரு இளவும் தெரியாது, ஆனா உனக்கு எவ்வளவு கன் பவுடர் வேணாலும் எடுத்துக்கடான்னு சொல்லி சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.